இந்த ரேசன் அரிசியை ஊற வச்சோம் அப்படின்னா அதுக்கு மேலே சின்ன சின்னதாக பிளாஸ்டிக் மாதிரி மிதங்குது பார்த்தீங்களா, அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளோ நாளாக இதை பற்றி தெரிஞ்சுக்காம விட்டுவிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இட்லிக்கு மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இட்லி அரிசி கொஞ்சமாக ரேசன் அரிசியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு ஊற வச்சுட்டா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக நிறைய மிதங்குச்சு. இது நிறைய பேர் பிளாஸ்டிக்னு சொல்லி கூட நினச்சிட்டு இருப்பீங்க. அப்புறம் இதை எடுத்து கையால் நல்லா அப்படி நசுக்கி பார்த்து அப்படியே மாவு மாதிரி வந்தாச்சு. அப்புறம் இதை பற்றி தேடும்போது தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சது. அயன், ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி ஒரு சில சத்துக்களை அப்படியே அரிசி மாதிரி பண்ணி அதை இந்த ரேசன் அரிசியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு இப்போதாங்க தெரியும், அதனால் ஷேர் பண்ணேன். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஊறினதுக்கு அப்புறமா நல்லா மாவு மாதிரி ஆயிடுது. ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த அரிசியை வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும். அதனால் பார்த்து கவனமாக தான் வாஷ் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.